ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை எப்படி வந்து பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி இருக்கும். அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அக்கௌண்ட் சென்டர் இருக்கும். அக்கௌண்ட் சென்டரை கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் அக்கௌண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இதில் மேனேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதில் டீஆக்டிவேஷன் ஆர் டெலிஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதில் டெலிட்டிங் யுவர் அக்கௌண்ட் இஸ் பர்மனெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி கண்டினியூ கேட்கும். கண்டினியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எதற்காக டெலிட் பண்ணுறீங்களோ அதற்கான ஒரு ரீசனை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நோ கண்டினியூ வித் டெலிஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு உங்களோட ஃபேஸ்புக் உங்களோட பாஸ்வேர்ட் கேட்பாங்க. அதை நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. அதை என்டர் பண்ணதுமே டெலிட் அக்கௌண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டெலிட் பண்ணதுமே உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து லாக் அவுட் வந்து ஆகிடும். லாக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது டெலிட் ஆகிறது கம்ப்ளீட்டாக 30 days வந்து ஆகும். அந்த 30 daysல நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணக்கூடாது. அப்படியே பார்த்தீங்கன்னா அது விட்டுறணும். அதுக்கு அப்படியே வந்து பர்மனெண்ட்டாக ஃபேஸ்புக்லேருந்து டெலிட் ஆகிடும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.